प्रार्थने। ॐ गजाननं गजाननं भूतगणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्थजम्बू कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वति नमस्तुभ्यम् सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् நாம போன வகுப்புல 165 இன்னைக்கு ஆனி மாசம் சித்திர நட்சத்திரம் சுக்லபக்ஷ நவமி ஆனி 19 166வது கிளாஸ் பார்க்கணும். 165ல 2வது அதிகரணத்துல 13வது பிரகரணம் தொடங்கியிருந்தோம். தங்க தொழிற்சாலை எப்படி கட்டமைக்கப்படணும், அந்த தெரு எப்படி இருக்கணும், அங்க கிடைக்கக்கூடிய தங்கத்தினுடைய அங்க இல்ல பொதுவா கிடைக்கக்கூடிய தங்கத்தினுடைய வகைகள், தங்கம் எப்படி எல்லாம் கிடைக்கலாம், 3 விஷயம் பார்த்தோம். ஜாம்பூநதம், சாத்தகும்பம், ஹாட்டகம், வைணவம், இப்படி தங்கத்துல 4 வகைகள் கிடைக்கிற இடத்தை பொறுத்து. இனி எப்படி கிடைக்குது, இயற்கையா கிடைக்குதா, சுத்தமா கிடைக்குதா, கலப்போட கிடைக்குதா, ஆர்டிபிஷியலா உருவாக்கப்படுதா அப்படிங்கிறத வச்சு ஜாத்த ரூபம், ரசவித்தம், ஆகர உத்கதம். ஜாத்த ரூபம்ங்கிறது இயற்கையாகவே
சுத்தமா கிடைக்கிறது. ரசவித்தம் ஆர்டிபிஷியலா நம்ம பாரம்பரிய இதுல சொல்றதா இருந்தா ரசவாத முறைப்படி அல்கெமிஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்கெமி படி உருவாக்குறது. அதாவது ஒரு எலிமெண்ட இன்னொரு எலிமெண்டா மாத்துறது. இப்ப இன்னைக்குள்ள காலத்துல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதாவது ஒண்ணு எலக்ட்ரான் அல்லது புரோட்டான், நியூட்ரான் கொண்டு மோதுறது மூலமா, அல்லது ஒண்ணுல இருந்து அணுக்களை பிரிச்செடுக்கிறது மூலமா, ஃபிஷன் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. 2 மெத்தேடு அணு உலையில பயன்படுத்துறாங்க. அப்படி பண்றது மூலமா ஒரு எலிமெண்ட் தனிமத்தை இன்னொரு நாட்டு மாத்திர அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்தாச்சு. இது சாணக்கியர் காலத்துல ரசவாதம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மெத்தட், பாரம்பரியமான ஒரு முறை இருந்தது. அதை சொல்றாரு. ஆக்கர உத்கதம்ங்கிறது சுரங்கங்கள்ல இருந்து கிடைக்கிறது. அது பொதுவா பூமியில இருந்து கிடைக்கிறதுனால பலவிதமான கலப்பு இருக்கலாம். அண்மையில ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு அனுப்பினேன்னு நினைக்கிறேன். ஒரு செடி பூமியில இருக்கக்கூடிய ஹார்டு மெட்டலை உறிஞ்சி எடுத்துக்கும் அப்படின்னு. அது மாதிரி செடிகளை பத்தி சில ஆராய்ச்சிகள் நடந்து ஆச்சரியமான சில முடிவுகள் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில கம்யூனிகேஷன் இருக்கு. அவைகள் வேர்கள் மூலமா கம்யூனிகேட் பண்ணுது. ஒரு செடிக்கு தண்ணி இருக்குது, இன்னொரு செடிக்கு தண்ணி இல்லைன்னா இங்க இருந்த அந்த செடிக்கு இப்ப அனுப்பி கொடுக்குது. அந்த மாதிரி எல்லாம் சில கண்டுபிடிப்புகள் போயிட்டு இருக்கு. அவைகளுக்குள்ள சில நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரச சாறுகள், அதாவது தாவர சாறுகள், அதெல்லாம் பழைய காலத்துல பல விதமா பயன்படுத்தி இருக்காங்க. சொல்ல போனா ஓவியங்கள் வரைகிறதுக்கு பெயிண்ட் கூட தாவர சாறுல இருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் கஷாயம் மாதிரி விஷயங்கள், மருந்துகள், இப்படி அந்த காலத்துல இருந்தவங்க அவங்களுக்கு தேவையான அறிவோட இருந்தாங்க. அது ஒரு விதமான சயின்ஸ். இன்னைக்கு இருக்கிற முட்டாள்கள் எல்லாம் இது மட்டும்தான் சயின்ஸ், அதுக்கும் சயின்ஸும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. தங்கம்னு ஒண்ணு இருக்கு, வெள்ளின்னு ஒண்ணு இருக்கு, தாமிரம்னு ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி லோகங்கள் இருக்கு. அவைகளை பயன்படுத்தப்பட முடியும். அதை இப்படி இப்படி பக்குவப்படுத்தணும், இப்படி இப்படி பாத்திரமா மாத்தணும், அல்லது கருவிகளா பொருட்களா மாத்தணும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவியலுக்கு உதாரணம். அந்த பழைய காலத்து அறிவியல் நுட்பங்களை எல்லாம் சாப்பிட்றதுல தொடங்கி, எப்படி இட்லியில நீராவியில இட்லி வேக வைக்கலான்னு தொடங்கி, எவ்வளவு சயின்ஸை பயன்படுத்தி நம்ம வளர்ந்துகிட்டு அவங்கள மட்டம் தட்டுறது ஒரு முட்டாள்தனமான போக்கு. பல பேர்ட்ட இந்த காலத்துல அது இருக்கு. அதுக்கு வெள்ளைக்காரங்களுடைய கல்வி முறை நம்ம சைக்காலஜியை மாத்தினது, பிரெயின் வாஷ் பண்ணது காரணமாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். 165வது வகுப்புல 3வது வரி வரைக்கும் பார்த்தோம். இப்ப 4வது வரி பார்க்கணும். கிஞ்சல்கவர்ணம், ஜல்கவர்ணம், அடுத்து கமா போட்டுக்கலாம். மிருது, ஸ்னிக்தம், அநாதி, பிராஜிஷ்ணு, சிரேஷ்டம்,
श्रेष्ठम् रक्तपीतकम् रक्तपीतकम् मध्यमम्. मध्यमम्. இது வேணா சிரேஷ்டம் வரைக்கும் அது ஒரு வரி, ஒரு டாபிக். ரத்த பீத்தகம் மத்தியமம் அடுத்த டாபிக். ரக்தம் रक्तम् அவரம் अवरम् கிஞ்சல்கவர்ணம் மிருது ஸ்னிக்தம் அனாதி பிராஜிஷ்ணு. இத்தனை குணங்கள் இருந்ததுன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம். கிஞ்சல்கவர்ணம் 1, மிருது 2, ஸ்னிக்தம் 3, அனாதி 4, பிராஜிஷ்ணு 5. இப்படிலாம் இருந்தா சிரேஷ்டமான தங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிஞ்சல்கவர்ணம்ங்கிறது ஒரு விதமான தாமரை பூ போல, இதழ் போல உள்ள நிறம்னு சொல்றாங்க. மிருது மென்மையா சாஃப்டா இருக்கிறது. ஸ்னிக்தம் கொஞ்சம் பிசுபிசுப்பா அல்லது வழவழப்பா இருக்கிறது. அனாதி இந்த இடத்துல வழக்கமா அனாதிங்கிறது ஆதி, அதுக்கு ஆப்போசிட் அனாதி. நம்ம வகுப்புல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உயிரெழுத்துல ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆக்குறதுக்கு அன் அப்படிங்கிறது சேர்க்கணும். மெய்யெழுத்துல ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆக்குறதுக்கு ஆ சேர்க்கணும். அப்ப ஆதி, தொடக்கம், ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் அனாதி. தொடக்கம் இல்லாதது, தொடக்கம் தெரியாதது, அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆ நாதி அப்படி பிரிச்சிருக்காங்க. நாதம் அப்படிங்கிற வார்த்தைய நாதி ஆக்கி அதுக்கு ஆப்போசிட் அனாதின்னு ஆக்கியிருக்காங்க. நாதம் அப்படின்னா ஒலி, சவுண்டு. நாதினா ஒலி உள்ளது, சப்தம் உள்ளது. அனாதினா சப்தம் இல்லாதது. அப்படி அனாதிங்கிறது இந்த இடத்துல சப்தம் இருக்காது. பிராஜிஷ்ணு, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பிராஜிஷ்ணு, போஜனம், போக்தா அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஒளிமிக்கது அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருதத்துல இருக்கு. அதுல ஒரு வார்த்தை இது, பிராஜிஷ்ணு. இத்தனை குணங்கள் இருந்ததுன்னா அது சிரேஷ்டம். இந்த 5 குணங்களும் இருந்தா அதுக்கு உயர்ந்த வகை தங்கம். இரத்த பீத்தகம், ரத்த அப்படிங்கிறது சிவப்பு, பீத்தகம்ங்கிறது மஞ்சள்னு எடுத்துக்கிட்டா சிவப்பு மஞ்சள் கலந்த நிறம் மத்தியமம், நடுத்தரமானது. ரத்தம் சிவப்பா இருந்தா அவரம் கீழ்த்தரமானது, கடைத்தரமானது, மூணாந்தரமானது. வரம் அப்படின்னா மேலானது, அதுல இருந்தா வரன் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கணும். அவரம்னா அதுக்கு ஆப்போசிட் கீழானது. பரம் அபரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னடத்துல வாங்கிறது பான்னு ஆக்கிடுவாங்க. அது சில ஸ்கிரிப்ட் குழப்பமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்ஸ்கிருதத்துல அப்படி ஸ்கிரிப்ட் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது பாஷக்காரங்களுடைய உச்சரிப்பு குழப்பம். கிருஷ்ணானி வேகனே வாரோ, வேகமா வாவா அப்படின்னா வேகனே பாரோன்னு வாவ பாவாக்கி சொல்லுவாங்க. வங்காளத்திலையும் வங்காளத்தை பங்காளாக்குவாங்க, விவேகானந்தர் ஆக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அவரம்
அபரம், பரம் அபரம்ங்கிறது வரம் அபரம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா உச்சரிப்புல பாவா வித்தியாசம் மட்டும்தான், அர்த்தம் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். இப்படி தங்கத்தை அதனுடைய தரத்தை வச்சு மூணா பிரிக்கிறாங்க இதுல. தாமரை பூவின் அகவிதழ் போன்ற நிறமும் மென்மை தன்மையும், அதாவது இயல்பாகவே சாஃப்டா இருக்கும். அத சாஃப்டா ஆக்கின பிறகு சாஃப்ட் ஆகிறது இல்லை, இயல்பாகவே சாஃப்டா இருக்கும். வழுவழுப்பும் ஓசையின்மையும் ஒளியும் உடைய பொன் மிகச் சிறந்ததாகும். செம்மையும் பொன்மையும் கலந்த நிறமுடைய பொன் சிறந்தவற்றுள் நடுத்தரமாகும். செந்நிறமுடைய பொன் சிறந்தவற்றுள் கடைத்தரமாகும். ஆங்கிலம். That which is of the color of the petals of a lotus, ductile, glossy, incapable of making any continuous sound, and glittering is the best. That which is reddish yellow is of middle quality, and that which is red is of low quality. உங்க தமிழ். தாமரை தண்டிலுள்ள நாரின் நிறம் கொண்டது, மிருதுவானது, கரடு முரடற்றது, தட்டினாலும் சத்தம் கேட்காது, ஒளியோடிருப்பது, இத்தகைய தங்கம் உயர்ந்தது. சிவப்பும் வெளுப்பும் கலந்த நிறத்தில் இருக்கும் தங்கம் நடுத்தரமானது. சிவப்பாக இருப்பது அதைவிட தாழ்ந்த தங்கம். இவங்க சிவப்பும் வெளுப்பும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க பாட்டத்துல பீத்தகம், பீத்த அப்படின்னா பொதுவா மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். திருப்பி வந்து படிங்க. தாமரை தண்டிலுள்ள நாரின் நிறம் கொண்டது, மிருதுவானது, கரடு முரடற்றது, தட்டினாலும் சத்தம் கேட்காதது, ஒளியோடிருப்பது, இத்தகைய தங்கம் உயர்ந்தது. அவங்க தாமரை தண்டு நிறம்னு சொல்லிட்டாங்க. தாமரை தண்டு பச்சைன்னு எடுத்துக்கிறதா, அதுல அதை பிளந்தா வெள்ளையா இருக்கும், அப்ப அதனால அப்படி எடுத்துக்கிறதா தெரியல. நமக்கு இங்க தாமரை பூ அப்படின்னு நமக்கு பண்டிதமணி மொழியாக்கம். ஆங்கிலம் பெட்டல்ஸ் ஆஃப் ரோஸ், தாமரை இதழுடைய நிறம் அப்படின்னு தான் ஆங்கிலமும். படிங்க. தட்டினாலும் சத்தம் கேட்காதது, ஒளியோடு இருப்பது, இத்தகைய தங்கம் உயர்ந்தது. முதல்ல இருந்து படிக்கிட்டா சாமி? படிங்க. தாமரை தண்டிலுள்ள நாரின் நிறம் கொண்டது, மிருதுவானது, கரடு முரடற்றது, தட்டினாலும் சத்தம் கேட்காதது, ஒளியோடு இருப்பது, இத்தகைய தங்கம் உயர்ந்தது.
சிவப்பும் வெளுப்பும் கலந்த நிறத்தில் இருக்கும் தங்கம் நடுத்தரமானது. சிவப்பாக இருப்பது அதைவிட தாழ்ந்த தங்கம். அந்த மாதிரி ஸ்னிக்தம் அப்படிங்கிறத கரடு முரடு இல்லாததுங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சரி. சிரேஷ்டானாம் சிரேஷ்டானாம் பாண்டு பாண்டு ஸ்வேதம் ஸ்வேதம் ச ச அப்ராப்தகம் அப்ராப்தகம். சிரேஷ்டம்னு சொன்ன வெரைட்டியில மேற்கொண்டு டீட்டெயில் கொடுக்கிறார். சிரேஷ்டானாம் 5 குணங்கள் உள்ள முதல் தரமான தங்கத்துல இல்ல அங்க அப்பிராப்தகம். பொதுவா பிராப்தகம்னா கிடைக்கிறது, அப்பிராப்தகம்னா கிடைக்காதது, கிடைக்கிறதுக்கு கஷ்டமானதுன்னு அர்த்தம். இங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா தரம் குறைஞ்சது அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் எடுத்திருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பு தமிழ்ல ஏற்கனவே மத்தியமத்துல கொண்டு வந்துட்டாங்க. இங்கதான் அந்த மொழிபெயர்ப்பு வருது. பாண்டு பாண்டுன்னா இந்த இடத்துல வெள்ளைன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸ்வேதம்னா வெள்ளையே தான். வெண்குஷ்டத்துக்கு பாண்டுன்னு ஒரு பேர் உண்டு, வெள்ளையா இருக்கிறதுக்கு பாண்டுன்னு ஒரு பேர் உண்டு. விளறி இருந்ததுனால பாண்டு அப்படின்னு பாண்டருடைய அப்பாவுக்கு பாண்டுங்கிற பேர் வந்தது. ஸ்வேதம்னாலும் வெள்ளைதான், பாண்டுனாலும் வெள்ளைதான். அதுக்கு இடையில வெள்ளறுன வெள்ளை, நல்ல வெள்ளை அப்படின்னு வேணா நாம வித்தியாசம் பண்ணிக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது அந்த தலை சிறந்தது மத்தியிலையும் கொஞ்சம் மட்டம், அல்லது தூய்மை இல்லாதது, கலப்பு உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அடுத்தது வரக்கூடியதுல இருந்து இதை சுத்தப்படுத்துறது, மேம்படுத்துறது எப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஆனா இது ஒரு தூய்மை குறைந்தது, கலப்பானது அப்படின்னு அப்பிராப்தகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதாவது மேல சொன்னது மாதிரி இருக்கணும், தாமரை எதழ் நிறம் மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம கொஞ்சம் விளறி போயோ வெள்ளையாட்டோ இருந்ததுன்னா அதுல ஏதோ கலப்பு இருக்கு அப்படின்னு நாம யூகிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தரம் குறைஞ்சிருக்குன்னு யூகிக்கலாம். அப்படி இருந்தா அதுக்கு ரெமெடி என்ன, தீர்வு என்னங்கிறது பிறகு தொடர்ந்து சொல்ல போறாங்க. பண்டிதமணியுடைய தமிழ் பசுமை வெண்மை கலந்த நிறமுடையதும். பாண்டுங்கிற அவர் பசுமை பச்சைங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பச்சைன்னு இல்ல, பச்சையும் வெண்மையும் கலந்த வெண்மை. அடுத்தது வெண்ணிறமுடையதும் இழிந்த பொன்னாகும். பசுமை வெண்மை கலந்த நிறமுடையதும், நான் விளறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வெண்ணிறமுடையதும் ஸ்வேதம் இழிந்த பொன்னாகும். இழிந்த பொன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா வேற உலோகங்கள் அதுல கலந்திருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஆங்கிலம் impure gold is of whitish color. அங்க பிரச்சனையே வேண்டான்னு ஒரே அடியா ஒயிட்டிஷ் கலர்னு போட்டாங்க. அது ஒயிட்ல என்ன கிரேடு வேணாலும் எழுதிட்டு போட்டு நீ பெயிண்ட் கடையில போய் கிரேடு வாங்கி கம்பேர் பண்ணிக்கோன்ட்டாங்க. தமிழ், உங்க தமிழ் பாண்டு நிற வெண்மையில், அதாவது வெள்ளையில் சிறிது பச்சை கலந்தாற் போலிருக்கும் தங்கம் வேறு ஏதோ ஒரு பொருள் அதனுடன் கலந்திருப்பதால் நல்ல நிறத்தை இழந்து காணப்படுவது. ஆறு
தத் தத் ஏன ஏன அப்ராப்தகம் அப்ராப்தகம் தத் தத் சதுர்குணேன சதுர்குணேன சீசேன சீசேன சோதயேத். சோதயேத். தத் ஏன அப்ராப்தகம், அந்த உயர்ந்த தங்கம் எதனால தரம் குறைஞ்சதோ, இன்னும் அது உயர்ந்த தரம் தான், மத்திய தரத்திலேயோ கடைத்தரத்திலேயோ வரல, அந்த உயர்ந்த தரத்துக்குள்ள அதுல ஒரு கலப்பு இருக்கு, தூய்மையின்மை இருக்கு. அந்த தூய்மையின்மை எதனால வந்ததோ, தத்து ஏன அப்ராப்தகம், எதனால அது அப்படி தூய்மை குறைஞ்சதா மாறிச்சதோ, தத்து சதுர்குணேன, அதனால இல்ல, அதுக்கு சதுர்குணேன 4 மடங்கு. அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். தங்கத்துக்கு கூட என்னென்ன கலக்கலாம் அப்படின்னு, அப்படி ஏதாவது கலந்திருந்தால் அதுக்கு 4 மடங்கு காரியம் சீசேன கொண்டு அதை சுத்தப்படுத்தணும். அதாவது அதுல என்ன தூய்மை இல்லாத மெட்டல் இருக்கோ, அந்த வெள்ளி காரியத்தை சேர்க்கும்போது காரியம் அதோட வினை புரிஞ்சு அது ஒரு காரிய காம்பவுண்டா மாறிடும், லெட் காம்பவுண்டா மாறிடும். ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப காப்பர் சல்பேட் இருக்கு, அதுக்கு கூட இன்னும் ஒரு பொருளை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பொருள் அதே மாதிரி சல்பேட் ஆகக்கூடிய பொருள் இருக்குது, அந்த பொருளை சேர்த்தோம்னா அது இந்த சல்பேட் எடுத்துட்டு போயிரு, காப்பர் மட்டும் நமக்கு தனியா வந்துடும். காப்பர்ல இருந்த சல்பேட்டை அது எடுத்துட்டு போயிடும், காப்பர் மட்டும் நமக்கு தனியா கிடைக்கும். கெமிஸ்ட்ரி படிச்சு சுமார் நான் நினைக்கிறேன் 25-35 வருஷம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கெமிஸ்ட்ரி லேப்ல என்னென்ன கிருத்திரிமம் பண்ணுவோங்கிறது மறந்து போச்சுது. அதாவது நம்ம ஒரு உப்பு நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேருக்கு, அந்த உப்பு பார்த்த உடனே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பார்த்த உடனே இது இன்னும் உப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், அப்சர்வேஷன். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு கூட HCl சேர்த்தா, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்த்தா என்ன ஆகும், அல்லது கந்தக அமிலத்தை ஹைட்ரஜன் சல்பேட்டா சல்பியூரிக் ஆசிட், குளோரிக் அமிலத்தை ஆசிட் என்ன, சல்பியூரிக் ஆசிட்டை சேர்த்தா என்ன ஆகும், இன்னொன்னு புளோரிக் ஆசிட் இருக்கு, அதை சேர்த்தா என்ன ஆகும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எடுத்த காம்பவுண்ட்ல 2 போர்ஷன் இருக்கும். அப்போ காப்பர் சல்பேட்னா காப்பர்னு ஒரு போர்ஷன் இருக்கும், சல்பேட்னு ஒரு போர்ஷன் இருக்கும். நம்ம அதுல இந்த ஏதாவது ஒரு ஆசிட்டை சேர்க்கும் போது அதுல ஏதாவது ஒரு ஆசிட் இருக்கு, அதை 2ஆ பிரிக்கிற ஒரு தன்மை இருக்கும். அது அப்படி பிரிச்சு அதுல இன்னொரு பொருளை எடுத்துக்கிட்டு அது இன்னொரு பொருளா மாறும். அது ஒருவேளை நமக்கு வீழ்படிவா கிடைக்கலாம், அல்லது வேற ஒரு நிறத்துல கிடைக்கலாம். எப்படின்னா அது பிரிஞ்சிடும், இன்னொரு புது இது கிடைக்கும். அப்படி அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், நமக்கு ஒரு ஐடென்டிஃபையர் கண்டுபிடிக்கிறது ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன். இப்படி 2-3 பண்ணா இதுல இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்திடலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த லெட் காரியம் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய அதனுடைய தூய்மையை குறைக்கக்கூடிய பொருளை தனக்கிட்ட ஈர்த்து அப்புறம் 2மா சேர்த்து நம்ம வெளியே தள்ளிடலாம், தூய்மையான தங்கம் நமக்கு மிச்சம் வந்துடும். அந்த கெமிக்கல் ப்ராசஸ்
2000 வருஷத்துக்கு முன்னையே குறைஞ்சபட்சம் வெள்ளக்காரன் போடு கள்ளக்கணக்குப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது அப்பப்ப ஞாபகப்படுத்தணும், இல்லைன்னா கதை மாதிரி படிச்சுட்டு போயிடுவோம்ல. கேட்டா நமக்கு சயின்ஸ் தெரியாது, வெள்ளக்காரன் வந்துதான் பாடம் படிப்பிச்சு தந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்கு. அதுக்கு ஒரு கல்வி திட்டம் இருக்கு. ஆட்சிக்கு வந்து 15 வருஷம் ஆனாலும் இவங்க அதை திருத்த மாட்டாங்க போறது. அஃது எப்பொருளின் கலப்பால் இழிந்ததாயிற்றோ, அதனுடைய இம்பியூரிட்டி எந்த பொருளுடைய காம்பினேஷனால சேர்க்கையினால வந்ததோ அப்பொருளின் எடைக்கு 4 மடங்கு ஈயத்தை சேர்த்து. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். எழுதுறது ரொம்ப ஈஸியா எழுதிட்டாங்க. தங்கம் இருக்கு, தங்கத்து கூட ஏதோ ஒண்ணு அது இம்பியூர் ஆக்கி இருக்கு. அந்த பொருளுடைய வெயிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி 4 மடங்கு குவான்டிட்டியில லெட் காரியத்தை சேர்க்கணும். எவ்வளவு பெரிய கெமிஸ்ட் அல்லது கெமிக்கல் இன்ஜினியர்ஸா இருந்திருக்காங்கிறத கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். 4 மடங்கு ஈயத்தை சேர்த்து, இது காரியம் வெள்ளியம் ரெண்டும் உண்டு. இது பொதுவா காரியத்தை சொல்றாங்கிற கணக்குல நான் காரியம்னு சொல்றேன். பொதுவா ஈயம்னு சொன்னா வெள்ளியமாவும் இருக்கலாம். ஈயத்தை சேர்த்து தூயதாக்கல் வேண்டும், அதை பியூர் ஆக்கணும். என்ன டிஸ்டில் பண்றதுங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப கெட்ட அர்த்தம், சாராயம் காய்ச்சறதுன்னு அர்த்தம். கனிமொழி, TR பாலு, திமுக பரம்பரையே அதான் பண்ணிட்டு இருக்கு திராவிட மாடல்ல. நான் இங்க டிஸ்டில் பண்றதுங்கிறது தூய்மையாக்குறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னேன். அதுக்கு இங்கிலீஷ்ல வேற ஏதோ பேர் கூட இருக்கணும். அந்த ப்ராசஸுக்கு எனக்கு இப்ப ஞாபகம் வரல. அதாவது அந்த ஒரு உதாரணம் இது சொல்லலாம், நமக்கு தெரியாது, ஆனா இலக்கியங்கள் எல்லாம் குறிப்பிடக்கூடியது, இன்னைக்கு நாம செய்து பார்க்கக்கூடியது. நம்ம வீட்டுல வந்து கலங்கின தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. மழை தண்ணி ஆத்துல குளத்துல இருந்து, அந்த காலத்துல ஆத்துல குளத்துல இருந்தா தண்ணி எடுத்து குடிக்கலாம் பயன்படுத்துவாங்க. அப்ப மழை காலத்துல அந்த தண்ணி கலங்கி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கலங்கின தண்ணியில தேத்தாங்கொட்டை அப்படின்னு ஒரு பொடி அல்லது காய், பொடியாகவும் கிடைக்கும் காயாகவும் கிடைக்கும். இந்த தேத்தாங்கொட்டைங்கிற பொடிய அல்லது காய மண்பானையில அந்த காயை வந்து சுத்தி உரசிடுவாங்களாம். அப்ப அந்த மண்பானை சொரசொரப்பா இருக்கும், அந்த பொடி அதுல வந்துடும். இல்ல இந்த காலத்துல பவுடரா கடையில வேணா கிடைக்கும். அது இது அந்த தண்ணியோட போட்ட உடனே இந்த தேத்தாங்கொட்டை என்ன பண்ணும்னா, அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அழுக்க எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே வண்டல் மாதிரி அடியில போய் படிஞ்சிடும். மேல தெளிஞ்ச தண்ணி இருக்கும், அதை நாம எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் நம்ம சும்மா தண்ணியை பிடிச்சு வச்சு ரொம்ப நேரம் வச்சிருந்தாலும் இந்த இது படிக்கிறது நடக்கலாம். இல்ல இது நாம கீழே ஒரு வைப்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அப்பவும் இந்த மாதிரி படியலாம். அல்லது நாம சூடாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இந்த மாதிரி படியலாம். இதெல்லாம் சில ப்ராசஸ். ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய அதனுடைய தூய்மையை கெடுக்கக்கூடிய கலந்திருக்கக்கூடிய ஒரு பொருளை அதுல இருந்து பிரிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரியில இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு. வீழ்படிவாக்குறது, அதிர்வு கொடுக்கறது, அல்லது கெமிக்கல் இன்னொரு பொருளை சேர்த்து அதை பிரிக்கிறது, இப்படி பல மெத்தட். இங்க ஒரு மெத்தடு ஈயத்தை சேர்த்து பிரிச்சு ஈயத்தோட சேர்த்து ரெண்டையும் பிரிச்சு எடுத்துறது. ஈயத்தை முதல்ல சேர்க்கணும். சேர்ந்த உடனே ஈயம் அதுல இருக்கக்கூடிய இம்பியூர் இதெல்லாம் தான் எடுத்துக்கணும். எடுத்த பிறகு அந்த ரெண்டையும் சேர்த்து நாம நீக்கிடுறது. இதுக்கு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். இதைத்தான் சோதயதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோதயேத், தூய்மைப்படுத்துவீர்களாக. ஆங்கிலம்.
it shall be, that is, impure gold shall be fused with lead of 4 times the quantity of the impurity. தமிழே, எந்த பொருளை கலந்ததால் அது நிறமிழந்ததோ அந்தப் பொருளுக்கு 4 மடங்கு ஈயத்தைக் கொண்டு அந்த தங்கத்தை சுத்தம் செய்ய வேண்டும். நிறமிழந்ததோன்னு போட்டிருக்காங்க. தரம் இழந்ததோ தூய்மை இழந்ததோ அப்படின்றது நல்லா இருந்திருக்கும். சரி, அது அவங்க தமிழ் இருக்கட்டும். 7 சீசா அன்வயேன வித்யமானம் சுஷ்க படலைஹி மாபயேத். இதுமா ஏற்கனவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை. மாபயேத். இங்க சூடாக்குற ப்ராசஸ், சூடாக்கி தூய்மைப்படுத்துற ப்ராசஸ் சொல்லியிருக்கு. மேல விடுறதுக்கு கண்டினியூஷன் சொல்லலாம், இல்ல இது இன்னொரு வெரைட்டின்னு சொல்லலாம். சீசா அன்மையேன காரியம் சேர்ந்ததால வித்தியமானம் ஒரு பொடிகிற தன்மை, உடைகிற தன்மை தங்கத்துக்கு இருந்தது அப்படின்னா, நமக்கு மேல காரியத்தை சேர்த்தோம், அப்படி சேர்ந்ததுனால அதுக்கு பொடிகிற தன்மை வந்து அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஷன் எடுத்துக்கலாம். அல்லது தங்கம் கிடைக்கும் போதே காரியத்தோட கிடைக்குது, அதனால அது பொடியக்கூடிய தன்மையோட இருக்குது, அதுல இருந்து காரியத்தை பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு என்ன பண்றது? சுஷ்க படலைகி துமாபயேத். சுஷ்க படலை அப்படிங்கிறது படலம், கண்ணுல விழிப்படலம், திரை மாறி வந்து மறைக்கிறது, அப்படியெல்லாம் இருக்கு. இங்க வந்து சுஷ்கம்னா காஞ்சது. இங்க ரெண்டையும் சேர்த்து ஒரு காம்பவுண்டா நம்ம எடுத்துக்கணும். அந்த காம்பவுண்டு வந்து சேர்ந்து ஒரு பொருள். சாண வரட்டி இந்த காலத்துல பாஷை. எரு முட்டை அப்படிங்கிறது மாதிரி மொழி பெயர்த்திருக்காங்க. நமக்கு ஜ்மா அப்படிங்கிறது ஏற்கனவே எங்க வந்ததுன்னா 2:12:6 போன அத்தியாயத்துல 6வது இதுல சங்க கற்பூர ஸ்படிக நவநீத கபோத பாராவத விமலக மயூர கிரீவா வர்ணா சஸ்யக கோமேதக குட மத்ஸ்யந்திகா வர்ணா கோவிதார பத்ம படலி கலாய க்ஷௌமாதசி புஷ்பவர்ணா சீசா. அதாவது சீசான வெள்ளியோட காரியத்தோட சேர்ந்தது. சாஞ்சனா விஸ்ரா பின்னா ஸ்வேதாபாஹ கிருஷ்ணாஹ கிருஷ்ணாபாஹ ஸ்வேதாஹ சர்வே வா லேகா பிந்து சித்ரா மிருதவோ த்மாயமானா நஸ்புடந்தி பகுப்பேன தூமாச்ச ரூபிய தாத்தவக. வெள்ளி தாத்துவை பத்தி சொல்லும் போது துவாயமானா நஸ்புடந்தி, சூடாக்கும் போது உடையாது, வெடிக்காது அப்படின்னு வந்தது. இங்கேயும் நமக்கு கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் தான். சூடாக்குறது, துமாபயேத், சூடாக்குறது. எருவரட்டி வச்சு, எருவரட்டின்னு நமக்கு ஊர்ல இது உண்டு. கெமிஸ்ட்ரி லேப்ல புன்சன் விளக்குன்னு ஒண்ணு உண்டு. புன்சன் விளக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். நான் படிக்கிற காலத்துல
பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் பிச்சைக்காரனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லிங்கிறதுனால எங்க சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, புன்சன் விளக்கினுடைய விசேஷம் என்னன்னா, ஒரு சீரா ஒரு ஈக்குவலா ஒரு கன்சிஸ்டண்டா ஹீட் கொடுக்கும். நம்ம மண்ணெண்ணெய் மாதிரி அடுப்போ அல்லது வேற மாதிரி அடுப்பு இது பண்ணோம்னா அந்த ஹீட்ல வேரியேஷன் வரும். அப்படி வேரியேஷன் வராம இருக்கிறதுக்கு இந்த புன்சன் விளக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப எங்க கெமிஸ்ட்ரி சாரு பெரிய ஒரு பிரில்லியன், அவர் நிறைய கிருத்திரமம் பண்ணுவாரு. அத ஒண்ணு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சாதாரண மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல மேல ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேல மணலை பரப்புவாங்க. மணலை பரப்பிட்டு அந்த மணல்ல டெஸ்ட் டியூப வச்சு சூடாக சொல்லுவார். ஏன்னா மணல் நிதானமா ஹீட் எடுத்து நிதானமா வெளியிடும். அப்ப அது புன்சன் விளக்கு எஃபெக்ட் வந்துடும். இல்லைன்னா என்ன ஆகும், டைரக்டா தீயில வச்சா அந்த டெஸ்ட் டியூப் பொட்டி உடஞ்சிறதுக்கும் விபத்து ஆக்சிடென்ட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இவர் இந்த மாதிரி பண்ணுவார். அப்ப சூடாக்குறதுக்கு பொதுவா ஒரு சேஃப்டி மெஷரா எப்பவுமே அந்த மண் பரப்புற தட்டுல வச்சுதான் சூடாக்குறது. அது மாதிரி டிஸ்டில்டு வாட்டர், இது காசு கொடுத்து வாங்கணும்னா செலவாகும். என்ன பண்ண, மழை பெய்யும் போது அந்த காலத்துல ஓட்டு பள்ளிக்கூடம் தானே, ஓட்டுல எல்லாம் கூரைன்னு ஒண்ணு இருக்கும், ஓய்வுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஓய்வு வழியா ரெண்டு பக்கத்துல உள்ள தண்ணியும் ஒண்ணு சேர்ந்து நிறைய தண்ணியா வரும், அருவி மாதிரி வரும். அத ஒரு பாத்திரம் வச்சு உள்ள நிரப்பி வச்சுக்கிறது. அதுதான் டிஸ்டில். ஹரிஓம் சாமிஜி, கிளியரா கேட்கல. ஆமா சாமி, எனக்கும் விட்டுட்டு கேக்குது சாமி. இப்பதான் ஜஸ்ட் சாமி ஒரு 30 செகண்ட் முன்னாடில இருந்து அப்படி இருக்கு சாமி. சாமி வீடியோ தெரியுது, ஆடியோ கிளியரா கேட்கல சாமி. கேக்கு சாமி, மீடியமா கேக்குது சாமி. கொஞ்சம் பிரேக் ஆகுது சாமி. இப்ப சரியாயிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமா சாமி, இப்ப நல்லா கேக்குது சாமி. அந்த நெட்டு தீர்ந்துட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அடுத்த இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்ப இவரு மழை தண்ணியை பிடிச்சு வச்சு அதை தெளிய வச்சு அடைக்க சொல்லுவார். பள்ளிக்கூட பிள்ளைகள் எங்களுக்கு இதெல்லாம் வேலை. இந்த காலத்துலன்னா வாத்தியாருக்கு மேல கேச போட்டுருவாங்க, வாத்தியார் பிள்ளைகளை வேலை வாங்கி விட்டார் அப்படின்ட்டு. அந்த காலத்துல ஜனங்கள்லாம் நல்லவங்களா இருந்தாங்க. கம்யூனிச
குரங்கு சித்தாந்தம் ஒண்ணும் இல்லை. அதனால வாத்தியாரும் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி பார்த்தாரு, பிள்ளைகளும் வாத்தியார அப்பா அம்மா மாதிரி பார்த்தாங்க. இந்த காலத்துல அப்பா அம்மாவே பிள்ளைகிட்ட வேலை வாங்க முடியாது, உடனே சைல்டு ஹெல்ப் லைன்ல போன் பண்ணி சொல்லிடலாம். அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் எல்லாம் இல்லாத காலமா இருந்ததுனால வாத்தியார் எங்க கிட்ட தண்ணி பிடிக்க சொல்லுவாரு, பாட்டில் அடைக்க சொல்லுவாரு. அப்புறம் அந்த தண்ணியை தான் தூய்மையான தண்ணி, டிஸ்டில்டு வாட்டர் சேர்க்க வேண்டிய டெஸ்ட்டுக்கெல்லாம் தருவார். பொதுவா டெஸ்ட் ரிசல்ட்ல எந்த குழப்படியும் வராது. மழை தண்ணியை பிடிச்சிட்டு பண்ணாலும், டிஸ்டில் வாட்டர் விலைக்கு வாங்காம பண்ணாலும் டெஸ்ட் ரிசல்ட்ல எந்த குழப்படியும் வராது. அதாவது ஏழைக்கேத்த எள்ளுருண்டை அப்படின்னு நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி எங்களுடைய கெமிஸ்ட்ரி சாரு இப்படி ஒரு பிரில்லியன்ட் ஐடியா வச்சிருந்தார். அவருக்கு யாரும் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், நோபல் ஒண்ணும் கொடுக்கல. எதுக்கு சொல்ல வந்தேன், இத மாதிரி புன்சன் விளக்குக்கு பதிலா பண்றது சொல்ல வந்தேன். நம்ம நாட்டுல எருமூட்டைகள், சாண வரட்டி, சாண பசுவினுடைய சாணத்தை வரட்டியா தட்டி அதை வெயில்ல காய வச்சு இது பண்ணுவாங்க. பொதுவா அதுல இருந்து திருநீரும் தயாரிப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டி பசுவிட்ட இருந்து, குறிப்பிட்ட பசுவிட்ட இருந்து, அது ஆரோக்கியமான பசுவிட்ட இருந்து எடுத்து வெயில்ல தட்டி காய வச்சு அப்புறம் அதை ஊமி போட்டு நீத்தி திருநீரா மாற்றுவாங்க. பொதுவா தேனி ஆசிரமத்துல சிவராத்திரிக்கு இப்பவும் அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு வருஷம் சிவராத்திரிக்கு டன் கணக்குல திருநீர் தயாரிப்பாங்க. எப்படி திருநீர் தயாரிக்காங்கன்னு பார்க்கணும்னா, மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நெருப்பு மூட்டி அது குறிப்பிட்ட நாட்கள் அதை வேக விட்டு எல்லாம் பண்றாங்க. இது சாண வரட்டியில இருந்து திருநீர் தயாரிக்கிறது சொன்னேன். இத மாதிரி நம்ம ஊர்ல வார்ப்புன்னு ஒண்ணு உண்டு. அதாவது அது ஒரு உலோக கலவை. வெங்கலம், பித்தளை, அந்த மாதிரி வெரைட்டியில இது ஒரு வெரைட்டி, வார்ப்புன்னு அதுக்கு பேர். இந்த வார்ப்பு கல்யாண வீடுகள் எல்லாம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த வார்ப்பு அடுப்புல சிரட்டை எரிக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுல எரிபொருள்னு சொல்லும் போது ஓலை, கோச்சாட்டை, கொதும்பு, கதம்ப, விறகு சுள்ளி, சருகு, இப்படி நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் என்ன சொல்றது, ஃபயர்வுட், வுட்னு சொல்ல முடியாது, அது ஃபயர் லீவா கூட இருக்கலாம். பல விதமான எரிக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்தது. இது ஒரு விதமான சுற்றுப்புற சூழல் ரீசைக்கிளிங்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு கரும்பு சக்கை இருக்குது, அதை எரிக்க பயன்படுத்துவாங்க. வைக்கோல் இருக்குது, அதை எரிக்க பயன்படுத்தலாம். அப்ப என்ன ஆகுது, ஒரு இதுல வேஸ்ட் இன்னொரு இடத்துல நமக்கு அது ஏதோ ஒரு பயனுள்ள வகையில மாறுது. அறிவாளி மோடி அரசாங்கம் எல்லாரும் நான் கேஸ் தாரேன், நீ இந்த ரீசைக்கிளிங் எல்லாம் இனி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ எல்லா தோட்டம் துறவுகள்ல உள்ள வேஸ்ட் எல்லாம், தாவரங்கள்ல இருந்து விழக்கூடிய சுள்ளி, சருகு, விறகு எல்லாம் இன்னைக்கு வீணா போயிட்டு இருக்கு, கரையா அரிச்சிட்டு இருக்கு. அதுல இருந்து எரிச்சா நமக்கு சாம்பல் சத்து கிடைக்கும், அதை கூட செடிக்கு போட்டுக்கலாம். ரொம்ப மாடர்ன் சயின்டிஸ்ட்னா இந்த மாதிரி கோமாளித்தனமா தான் சிந்திப்பாங்க. சரி, அது போகட்டும். அதாவது வாஸ்ல 5 பைசா செலவு இல்லாம ஜனங்கள் அடுப்பு எரிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப காசு கொடுத்து கேஸ் வாங்கி அடுப்பு எரிச்சிட்டு இருக்காங்க. அதான் இதனுடைய விளைவு. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த வெரைட்டியில நாம தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எதையும் எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த வெரைட்டில சிரட்டை, தேங்காய் சிரட்டை, தேங்காய் ஓடு அப்படின்னு மற்ற மாவட்டங்களை சொல்லுவாங்க. அந்த தேங்காய் ஓட கூட எரிக்க பயன்படுத்துவாங்க. அந்த ஓடு நல்ல எரியும், குயிக்கா எரியும், ஏதோ ப்ரெஷர்ல எரிய வைக்கிறது மாதிரி எரியும். அது குறைஞ்ச நேரத்துல அதிகமான வெப்பத்தை கொடுத்ததுன்னா அந்த வார்ப்பை உருக்கிரும், அந்த பாத்திரம் டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு அந்த வார்ப்படுப்புல சிரட்டை போட்டு எரிக்க மாட்டாங்க.
அப்ப நமக்கு உலோகங்கள் தெரியும், அந்த உலோகங்களை பிரிச்சு எடுக்க தெரியும், பிரிச்சு எடுத்து அதை பாத்திரம், பண்டம், நகை நட்டுகள் எல்லாம் பண்ண தெரியும், அதை எப்படி பராமரிக்கணும்னு தெரியும். இப்படி பெரிய கலைகள். இப்போ ஒரு வார்ப்பு பண்ணணும்னா அதுக்கு நீங்க அதை வார்ப்பு உருவாக்குறதுனால அதுக்கு வார்ப்புன்னு பேர் வந்திருக்கலாம். வார்ப்புங்கிறது இந்த காலத்துல டைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சேர் வேணும்னா இந்த சேர் மாதிரி ஒரு டை உருவாக்கணும். அதுல பிளாஸ்டிக் அதனுடைய மெட்டீரியல் என்னவோ அந்த மெட்டீரியலை டைக்குள்ள செலுத்தினா அது அந்த மெட்டீரியல் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த டையை பிரிச்சு குளிர வச்சு பிரிச்சு சேர்னா சேரு, கிரேட்ஸ்னா கிரேட்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ்னா ஜாமெட்ரி பாக்ஸ் அப்படி வெளியே எடுப்பாங்க. இதுக்கு டைன்னு சொல்லுவாங்க அந்த தயாரிக்கிற. அதுக்கு நம்ம இதுல வார்ப்புன்னு ஒரு பேர் உண்டு, அச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பேர். சிலைகள், உருவங்கள் எல்லாம் உருவாக்குறது கூட அப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த கலையெல்லாம் நம்ம நாட்டுல பழம் தின்னு கொட்டை போட்டிருந்தாங்க. நம்ம ஒரு பாஷையில சொல்றதா இருந்தா பரம்பரையா நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நவீன அறிவியல் வந்த பிறகு இந்த கலையெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, கலைஞர்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லை. இந்த வகையில சாண வரட்டிய எரிபொருளா பயன்படுத்துறது, ஃபயர் கூட்டோ ஃபயர் லீஃபோ அல்ல ஃபயர் பீசிஸோ ஏதோ ஒன்று அப்படி பயன்படுத்துறது ஒரு கலை. அதை பயன்படுத்தி நாம சூடாக்கணும் அப்படின்னா அந்த சூட்டுல ஈயத்தினுடைய உருகக்கூடிய வெப்பநிலை ஒன்னா இருக்கும், தங்கத்தினுடைய உருகக்கூடிய வெப்பநிலை இன்னொன்னா இருக்கும். அப்ப சாண வரட்டி இவ்வளவு சூடுதான் கொடுக்கும். அதால தங்கத்தை உருக வைக்க முடியாது, ஈயத்தை மட்டும்தான் உருக வைக்க முடியும். அவ்வளவு ஹீட் தான் அதால கொடுக்க முடியாது, கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்ப ஈயம் உருகி வெளியே வந்துடும். அநேகமா இதுதான் அவருடைய பேசிக் பிரின்சிபல் நான் நினைக்கிறேன், என்னுடைய கெஸ்டிங். இந்த கெஸ்டிங் நான் எப்படி பண்றேன் அப்படின்னா, துத்தநாகம் நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்தா. இது ஒரு சிங்க். இது ஒரு விசேஷமான மெட்டல். இதை பத்தி யூடியூப்ல கூட ஒரு வீடியோ இருக்கு, ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் காரர் என்னவோ போட்டிருக்காரு இந்த ப்ராசஸ விவரிச்சு. அதாவது சாதாரணமா நம்ம ஒரு பொருளை கீழே இருந்து சூடு பண்ணுவோம், கீழே நெருப்பு எரியும், மேல அந்த பொருள் ஆவியாகி போகும். எலிமெண்ட்ஸை பிரிச்சு எடுக்கிறதுல டிஸ்டில்டு வாட்டர் தான் என்ன பண்ணுவோம், அழுக்கு தண்ணிய சூடாக்கின உடனே அது ஆவியாகும், தண்ணீர் மட்டும் ஆவியாகி வெளியே வரும். அதுல உள்ள உப்பு, சால்ட் எல்லாம் ஆவி ஆகாது. அதனால அது என்ன ஆகும், வெளியே அதை குளிர வச்சு தண்ணியை மட்டும் பிரிச்சு எடுத்துருவாங்க. இதுக்கு டிஸ்டிலேஷன், அதனால டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்றோம். நீரை தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு மெத்தடு. இத மாதிரி பொதுவா நீ கெமிஸ்ட்ரியில சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, பொதுவா எந்த ஒரு ஓர்ல இருந்தும் தாத்துக்கள்ல இருந்தும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு உலை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த உலையில இத போட்டு அவங்க சூடாக்கும் போது வேற வேற டிகிரியில வேற வேற மெட்டல் வரும், அதை வெளியே வர வைப்பாங்க. பெட்ரோலியம் அதுல கூட க்ரூட் ஆயில் இருந்து இந்த மாதிரி மெத்தட்ல வேற வேற டெம்பரேச்சர்ல அந்த க்ரூட் ஆயில் இருந்து வேற வேற பொருட்கள் ஆவியாகும். அந்தந்த டெம்பரேச்சர்ல அந்தந்த பொருளை பிரிச்சு பிரிச்சு எடுத்து 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 எல்லா பொருட்களையும் பிரிச்சு எடுத்துடுறாங்க. இப்ப இதுல இந்த துத்தநாகம் தாத்துல இருந்து பிரிச்சு எடுக்கிறது, அதனுடைய ஆவியாகக்கூடிய தன்மை அதுக்கு கூட கலந்திருக்க பொருள்ல இருந்து 2-3 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ ஒரு கண்ட்ரோல்டு ஹீட்டிங் ப்ராசஸ் வேணும். உதாரணத்துக்கு 997 டிகிரியில துத்தநாகம் ஆவியாகும், 1000 டிகிரியில அதுக்கு கூட இருக்கிற பொருளும் ஆவியாகும். அப்ப 997 டிகிரிக்கு கூட கூடாது சூடு. அந்த சூட்ல அதை ஆவியாகி அதை வெளியே வர வச்சு அப்புறம் குளிர வச்சு பிடிக்கணும். அப்ப அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்களா, இத ஆவியாகி மேல வர வச்சு குளிர வச்சு பிடிக்கிறது கஷ்டம்னு அதுக்கு மேல இருந்து ஹீட் பண்ணுவாங்க அந்த தாத்துவை. அப்ப அது உருகி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் துத்தநாத்துல இருக்கு. அது இந்தியாவில மட்டும்தான் இருந்திருக்கு. அப்புறம் சீனாக்காரன் வழக்கம் போல திருடிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன்.
அப்படி ஒரு ஹிஸ்டரி அதுக்கு பின்னாடி இருக்கு. துத்தநாகம் பத்தி நீங்க நான் வந்து சேட் ஜிபிடி கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த நெட்ல ரிசர்ச் பண்ணுங்க, பண்ணு சரியான இது கிடைக்கும். சேட் ஜிபிடி மாதிரி நம்பினா புண்டக புண்டக ஏதாவது சொல்லும். இது ஒரு சுவாரஸ்யமான இது. நான் எது சொல்ல வரேன், இவ்வளவு துல்லியமான டீட்டெயில் புரிஞ்சு துத்தநாகத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுல உலோக கலவைகள் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. டெல்லி இரும்பு தூண், மூகாம்பியர் ஆதிசங்கரர் நிறுவன ஒரு இரும்பு தூண், இதெல்லாம் இந்த இன்னைக்குள்ள காலத்திலையும் துருப்பிடிக்காம இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி உர்க் அப்படின்னு கிரேக் ரோமுக்கு போய் பேர் மாறிச்சது. நம்ம நாட்டில் அது உருக்குன்னு பேரு. இதெல்லாம் ஒரு தனி ரிசர்ச்சுக்கான டிபார்ட்மெண்ட். இதை பத்தி ஒரு ஓவரால் ஐடியா வேண்டாம், ஏற்கனவே ஒருவேளை சொல்லியிருக்கலாம், சொல்லிதான் பரவாயில்ல, மறுபடியும் சொல்றேன். சென்னை ஐஐடியில கோபாலகிருஷ்ணன் ஒருத்தருடைய ஸ்பீச் உண்டு, அது யூடியூப்ல கூட கிடக்கும். அவரு இந்த மாதிரி வேற வேற ஃபீல்டுல, மெட்டலர்ஜி மட்டும் இல்ல, மெடிக்கல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இப்படி எல்லா ஃபீல்டுலையும் இந்தியாவில எவ்வளவு உன்னதமான நிலை, சுப்பீரியாரிட்டி இருந்தது அப்படிங்கிறது அந்த ஒரு 2-3 மணிக்கு ஒரு ஸ்பீச்ல அழகா சொல்லுவார். அது கேட்கலாம். மேக்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருக்கிறோம். அநேகமா குப்தர்கள் ஆட்சி காலம் வரைக்கும் இந்த உயர்ந்த நிலை தொடர்ந்து இருக்கு. இது நான் சொல்றது சாணக்கியர், சந்திரகுப்தர் அந்த காலம் இல்ல, அதுக்கு பிறகு குப்தா டைனஸ்டி, இது மௌரிய வம்சம். அதுக்கு பிறகு குப்தா டைனஸ்டின்னு ஒண்ணு வந்தது. அந்த டைம்ல தான் ஆரியபட்டா, பாஸ்கரா இவங்க எல்லாம் வாழ்ந்தது. அந்த ஒரு டைம் வரைக்கும் நம்ம நாட்டினுடைய அந்த சுப்பீரியாரிட்டி மெயின்டைன் ஆயிருக்குது. அப்புறம் இந்த அரக்கமாறு பயங்கரவாதிகள் நுழைஞ்சாங்க, 1000 வருஷமா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. அதனால எருமூட்டை போட்டு இது பண்றதுல அநேகமா அதனுடைய அர்த்தம் வந்து எருமூட்டை ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே சூடாக்காது, அந்த குறிப்பிட்ட சூட்ல ஈயம் உருகி போயிடும், தங்கானா அப்படியே இருக்குங்கிறது ஐடியாவா இருக்கணும். அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஈயத்தின் கலப்பினால் சிதறபடுமாயின் காய்ந்த எருமூட்டைகளால் மூடி ஊதல் வேண்டும். இது அந்த இம்பியூரிட்டிய போக்குறதுக்கான ஒரு மெத்தட். ஆங்கிலம். When gold is rendered brittle owing to its contamination with lead, it shall be heated with dry cow dung. தமிழே, ஈயம் கலந்ததால் அது சுக்கலாகி போனால் காய்ந்த வறட்டி நெருப்பின் மீது வைத்து பூடம் போட வேண்டும். எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டது. இன்னொருக்கா படிக்க சாமி? படிங்க. ஈயம் கலந்ததால் அது சுக்கலாகி போனால் காய்ந்த வறட்டி நெருப்பின் மீது வைத்து பூடம் போட வேண்டும். காய்ந்த வறட்டி மீது வைத்து புடம் போட வேண்டும், அவ்வளவுதானா? ஆமா ஆமா. அது இப்பதான் கேட்டது எனக்கு. புடம் போடுறது அந்த ப்ராசஸுக்கு நம்ம நாட்டு பேரு தங்கத்தை புடம் போட்டு பொன்னாக்குவாங்க. அதாவது தங்க தாத்துவை தூய்மைப்படுத்துற அந்த ப்ராசஸுக்கு டிஸ்டிலேஷன், நம்ம தண்ணியை தூய்மைப்படுத்துறது சொல்றோம். அத மாதிரி தங்கத்தை தூய்மைப்படுத்துற ப்ராசஸுக்கு நம்ம நாட்டுல புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. புடம் போட்ட தங்கம், ஒரு நல்ல ஆளு அப்படின்னா அவன் புடம் போட்ட தங்கம்பா அப்படிவாங்க. அது 24 கேரட், வேற எந்த கலப்பும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் புடம் போடுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு வார்த்தை, தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தை. தமிழர்கள் எல்லாம் அதை காப்பாத்துவாங்களாங்கிறத தெரியல. நம்மளாவது காப்பாத்துவோம். நம்ம சம்ஸ்கிருத ஆரியர்கள் பாப்பா, நம்மளாவது காப்பாத்துவோம். பிரார்த்தனை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி எதுவும் இல்லை. ஜெனரல் நாலேஜ் நிறைய ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓம் வான்முகில் வழாது பெய்க, ஓம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மலிவளஞ் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி, மேன்மைகொள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தணர் வாழ்க அந்தணர் வானவரானினம், வானவரானினம், வீழ தன்புனல் வீழ்க தன்புனல், வேந்தனும் ஓங்குக, வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம், ஆழ்க தீயதெல்லாம், அரண்நாமமே சூழ்க, அரண்நாமமே சூழ்க, வாழ்க வையகமும் துயர்த்தீர்கவே, வாழ்க வையகம் துயர்த்தீர்கவே. ஏவிடி ஸ்கூல்ல பிரபாகரன் அப்படிங்கறது அந்த கெமிஸ்ட்ரி சார் பேர். சரி, அவரு சுவாமிஜி ஒரு சந்தேகம். ஆ, அந்த வாட்டர் பிடிச்சிட்டு மழை தண்ணி கீழே வருது, அப்புறம் எப்படி ஃபில்டர் பண்ணாங்க நீங்க சொல்ல முன்னாடி எங்களுக்கு ஆடியோ கிளியரா கேட்கல. அது திரும்ப சொல்லுவீங்களா? உங்க சார் தண்ணி பிடிக்க வைக்கிற டெக்னிக், டிஸ்டில்டு வாட்டர். ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. பொதுவா ஓட்டுல இருந்து வர்றதுனால அதுல முதல் மழையை விட்டுருவார். அது அந்த அட்மாஸ்பியர்ல உள்ள அழுக்கையும் கொண்டு வந்துடும், ஓட்டுல உள்ள அழுக்கையும் கொண்டு வந்துடும். 1-2 மழைக்கு பிறகுதான் பிடிப்பாரு. அப்போ ஒரு 90% அதுல வேற இம்பியூரிட்டி இருக்காது. இருந்தாலும் கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்தை சுற்றி மழை மரங்கள் எல்லாம் இருக்கும், அதனுடைய காஞ்ச இலைகள் எல்லாம் விழுந்து கிடக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அது அந்த பாஞ்ச தண்ணிய அப்படியே வச்சிருந்தா அது அப்படியே செட்டில் ஆயிரும். செட்டில் ஆன பிறகு மேல இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துக்குவார். வேற ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. ஓகே சுவாமிஜி.